ஞாபக சக்தியை அதிகமாக கூட்டி கொடுக்குற வல்லாரைக்கீரை, தேவையில்லாத கொழுப்பை குறைக்கிற வல்லாரைக்கீரை, முகத்தில் இருக்கிற பருக்கள் கரும்புள்ளிகள் சீக்கிரமா சரியாகி முகம் பளபளன்னு மாத்திர இந்த வல்லாரைக்கீரையில இன்னைக்கு துவையல் செஞ்சு காட்ட போறேன். இந்த வல்லாரைக்கீரையை பதப்படுத்தி கேப்சூலா மாத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல ரொம்ப ஈஸியா கிடைக்குது. ஆனா நம்ம எத்தனை பேர் இதை செய்யறோம் சொல்லுங்க பாப்போம். அத்தனை மருத்துவ குணங்கள் இருக்கு. இன்னைக்கு பண்ணிடலாமா? கடாயில எண்ணெய் ஊத்தி 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, கடலைப்பருப்பு, 5 பல் பூண்டு, 2 இன்ச் இஞ்சி, 5 காஞ்ச மிளகாய், 15 சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதுல ஒரு பெரிய தக்காளி சேர்த்து வதக்குங்க. இதுக்கு புளி சேர்க்க வேண்டாம். இது கூட துருவின 3 பத்த தேங்காவை சேர்த்து நல்ல வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. கீரையில எந்த வாசனையும் இருக்க போறதுல, அதனால வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு 3/4 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை பெரட்டிட்டு மிக்ஸி ஜார்ல மாத்தி ஆற விட்டுருங்க. இப்போ வல்லாரைக்கீரையை நம்ம தனியா வதக்கிக்கலாம். காய்கறி கடையில், சூப்பர் மார்க்கெட்லலாம் வல்லாரைக்கீரை சொல்லி வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். நல்ல ஒரு பெரிய பேக்கெட்டில் போட்டு தருவாங்க. அதை வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி ட்ரெயின் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிறதுக்கு மறுபடியும் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 4 நிமிஷம் வதக்கினாலே போதும், அப்படியே பாதி ஆயிடும். இப்போ வதங்கின கீரையும் மிக்ஸி ஜாரில் மாற்றி ஆறுனதும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. தாளிப்பு உங்களுக்கு வேணும்னா செஞ்சுக்கோங்க, தாளிப்பு இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும். வாரத்தில் 2 முறையாவது இதை செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிடும்போது 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்பவே ருசியாக இருக்கும். வற்றாத வல்லாரைக்கீரை நம்மள ஆரோக்கியமாக வாழ வைக்கும். எப்படி?